எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வி வந்து, சார் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நான் வந்து ஜென்ரலா வந்து என்ன சொல்றேன்னா, 3 இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய பாராமீட்டர் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க போடக்கூடிய ப்ராடக்ட்ல எவ்வளவு ரிட்டர்ன் வருதுன்னு பாருங்க. அதான் நம்பர் 1 ஆஸ்பெக்ட். ரெண்டாவது வந்து லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். லிக்விடிட்டினா என்னன்னா, எனக்கு ஒரு அவசர தேவைன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை லிக்விடேட் பண்ணி என்னால் பணம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது ரெண்டாவது பார்ப்பேன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்ல வரக்கூடிய இன்கம்க்கு நான் எவ்வளோ டாக்ஸ் கட்டணும், டாக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ அதனால நான் பார்க்கக்கூடியது வந்து 3 விஷயம் தான். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, கிரிப்டோ கரன்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 3 விஷயம் தான். ஒன்று வந்து என்னன்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டாவது வந்து லிக்விடிட்டி, மூணாவது வந்து டாக்ஸ் எஃபிஷியன்சி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த பர்டிகுலர் சீரீஸில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எடுத்துக்கிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுக்கும், இது டாக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இல்லையா, இது வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கிடைக்கும். இப்போ ஏஜ் வைஸ் இன்வெஸ்டிங் பார்க்கணும், இல்லைனா நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் அதை பற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா பாப்புலர் வீடியோஸும் நிறைய கொடுத்துருக்கோம். எல்லாமே ஃப்ரீ வீடியோஸ் தான். தயவு செஞ்சு இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். நன்றி, வணக்கம்.